நீங்க தினமும் தண்ணீர் குடிக்கிறீங்க, ஆனா அந்த தண்ணீர் உங்களுக்கு சரியான முறையில போகுதா? ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. பாருங்க, நம்மள ஒவ்வொருத்தரும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு தண்ணீர் குடிக்கிறோம். ஆபீஸ்ல போட்டு வைக்கிறோம், ஜிம் பேக்ல போட்டு வைக்கிறோம். சில பேர் ஒரே பாட்டில மாச கணக்குல யூஸ் பண்றாங்க. அந்த பிளாஸ்டிக்ல என்ன இருக்குன்னு யோசிச்சீங்களா ஒருக்குவாவது? இப்போ ஒரு கேள்வி, நம்ம பாட்டி வீட்ல, நம்ம தாத்தா வீட்ல அவங்க என்ன பாட்டில் யூஸ் பண்ணாங்க தெரியுமா? பிளாஸ்டிக் இல்ல, ஸ்டீல் இல்ல, அவங்க காப்பர் செம்பு குடம் வச்சு தண்ணீர் குடிச்சாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. அந்த ரீசனை சயின்ஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்றது. நீங்க இதுவரை கேள்விப்படல. காப்பர், அதாவது செம்பு, தண்ணீரை 6 to 8 மணி நேரம் காப்பர் வெசல்ல வச்சா அந்த தண்ணீர்ல காப்பரோட ட்ரேசஸ் நேச்சுரலி கலக்கும். இத சயின்டிஸ்ட்ஸ் ஒலிகோடைனமிக் எஃபெக்ட்னு சொல்றாங்க. கஷ்டமான வேர்டு விடுங்க. சிம்பிளா சொன்னா, காப்பருக்கு நேச்சுரல் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது தண்ணீர்ல இருக்கிற சர்டன் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவை காப்பர் நேச்சுரலா ரெடியூஸ் பண்ண உதவுதுன்னு ஸ்டடிஸ் சொல்றது. ஃபேக் கிளைம் இல்ல. WHO காப்பர் சர்ஃபேசஸ் பத்தி இதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால மாடர்ன் காப்பர் வாட்டர் பாட்டில் இது ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் இல்ல, இது நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் பண்ண ஒரு பிராக்டிஸ். சயின்ஸோட சப்போர்ட் வாங்கி திரும்பி வந்திருக்கு. சரி, பிராக்டிகலி என்ன பெனிஃபிட்? 1, பிளாஸ்டிக் பாட்டில் போல கெமிக்கல் லீச் ஆகாது, BPA ஃப்ரீ, டாக்ஸின் ஃப்ரீ. 2, காப்பர் ட்ரேஸ் மினரல்ஸ் பாடிக்கு நேச்சுரலா போகுது, ஓவர் டோஸ் இல்ல, ஜஸ்ட் த ரைட் அமௌண்ட். 3, நம்ம ட்ரெடிஷனல் லைஃப் ஸ்டைலுக்கு கனெக்ட் ஆகுது. சிம்பிள் ஹேபிட், பிக் டிஃபரன்ஸ். ஒரு முக்கியமான விஷயம், யாருக்காவது காப்பர் அலர்ஜி இருந்தா டாக்டர் கிட்ட ஒரு முறை கேட்டீங்க. ஆனஸ்டா சொல்றேன். உங்களுக்கு ஒரு மெமரி வருதா? பாட்டி வீட்டு கிச்சன்ல ஒரு பழைய செம்பு குடம் இருக்கும், அதுல தண்ணீர் குடிச்சா ஏதோ வேற டேஸ்ட் இருக்கும்னு ஃபீல் ஆகும். அந்த டேஸ்ட், அந்த ஃபீலிங், அது ஜஸ்ட் நொஸ்டால்ஜியா இல்ல, அது செஞ்சுரிஸ் ஆஃப் விஸ்டம். சரி, இனிமேல் பிளாஸ்டிக்க மாத்தணும்னு ஃபீல் பண்றீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல் டாபிக் பத்தி பேசலாம். நன்றி.